அடா இப்போதான் உங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வீடு தேடி வந்துட்டியல. வாங்க வாங்க உள்ளே போவோமா? அவ ஏன்டா அந்த கிளவி கெட்டு போன கழனி தண்ணி தான் வச்சிருக்கு. உள்ளேயும் போக வேண்டாம் வெளியும் போக வேண்டாம், வா சேலம் வரைக்கும் போயிட்டு வருவோம். சேலம்மா? ஏ அம்மா, அது என்ன தூரம் இருக்கு? வர நேரம் ஆயிருமே. நேரமா ஒரு நாள் ஆயிருமே. பாட்டி காலையில போயிட்டு நாளைக்கு எப்படியாட்டு வந்துடுவோம். முனிஸ் ஹாஸ்டல்ல போய் பார்க்க போனோம், ஒத்தையில போய் ஒரு மாதிரி இருக்கு, அதான் உங்க 2 பேரையும் கூட்டு போலான்னு. அப்படியா? அப்போ வாங்க பஸ்ஸை பிடிச்சி சீக்கிரம் போவோம். எத்தனை மணி நேரம் பஸ்ஸில்? 6 மணி நேரமா 5 மணி நேரமான்னு தெரியலையே. அதெல்லாம் பஸ்ஸுக்கார்ட்ட கேட்ப, அவர் சொல்லுவார் வாங்கட்டி நேரத்தோட போயிட்டு வருவோம். நான் எங்க வீட்டையிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நெட்ட வெளியே தான் எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. வேற எங்கேயாவது வம்பளத்துட்டு திருப்பி எவ்வளோ வீட்டு வேலை செய்யப்பட்டுறக்கூடாது. இனிமேல் பிள்ளையை ஒத்தையில விட்டுட்டு போகிறதுக்காக இந்த அத்தை பாட்டி வேணா உங்கள் எல்லாத்தையும் வீட்டை வேலை செய்ய கூப்பிடுங்க. அத்தை பாட்டிலாம் டம்மி பீஸு, அடிச்சு தூக்கி வீசிடுவோம், வாட்டி போவோம். நண்பிடா. ஆண்டி ஆண்டி நீங்கள் சரியான ஆள், நைஸாக என்னை விட்டுட்டு போக பார்த்தீங்களா? ஆனால் நான் எப்படி வந்துட்டேன் பார்த்தீங்களா? நீ வந்தால் எனக்கு அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை, கீதா வந்தது தான் ஆச்சரியம். எதுக்கு வருவாவோ, இவ்வளவு கூட சேர்ந்துச்சு எழுத சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு, சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அந்த எட்டக்காலங்கிட்ட கிடந்து ஏஜி வாங்குறதுக்கு இங்கே வந்துட்டு போயிடலாம். அது என்னன்னா எனக்கு உன் மவளை ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்க நல்ல பிள்ளை அது. இழிச்சக்கா போகிறத வழியே நல்ல பேக்கரி இருந்தால் சொல்லுங்க, கொஞ்சம் பண்டாயிட்டு போவோம். பிள்ளையா காஸ்டில் இருக்குது பற்றியில. ஹே அவை தாய், வை தீஸ் ஃபார்மாலிட்டிஸ்? பார்ல போய் டீ குடி போவாங்க. ஷீட், சேம் சேம் பப்பி சேம். எதுக்காக இந்த இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். மட்டி சம்பிரதாயங்கள் எதுக்கு இதை நான் வாங்கணும்னு? பிள்ளைய அப்புறம் வெறுங்கையோடய பார்க்க போவாவோ, கூட்டு போங்க ஒரு பேக்கரிக்கு. ஓ அப்படி நேத்துங்கெல்லாம் நல்ல இது அப்படி தானே? ஏக்கா எது எடுத்தாலும் தப்பு தப்பாக நினைக்காதீங்க, வாங்க நேரத்தோட்டி போவோம். இதுதான் என் அம்மாவா ஹாஸ்டலு. அவங்க யாராவது வந்தால் உடனே கூப்பிடணும், நம்மளெல்லாம் உள்ளே விட மாட்டாவோ சட்டுன்னு. யாருமா? யார் நீங்கள்? மேடம் நான் முனிஸோடைய அம்மா வந்திருக்கேன், முனிஸை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமா? அப்படியாம்மா இருங்க வரேன். யார் இது? காமாட்சி மாதிரி இருக்கு. ஆமாம் காமாட்சி மாதிரி தான் இருக்கு. சே ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக ஜம்முன்னு போட்டிருக்கா அவ்வளோ வாடன்னு. முனிஸ் வந்துட்டா. நாங்கள் வாங்க பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, சூப்பர் டைப். ஆமாம் என் பொண்ணு நல்ல பழகுவா, சூப்பர் டைப்பு தான். ஏன் தங்க பிள்ளை முனிஸு நல்லா இருக்கியாட்டி? எட்டு காஸ்டெல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கேம்மா. பங்கஜா அக்கா, நெட்டவள்ளி அக்கா, கீதா அக்கா எல்லாரும் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்மா. இந்தாம்மா முனிஸு, எங்கள் வீட்டில் சுட்ட முறுக்கு அதிரசம் பணியாரம்லாம் இருக்கு, ஒரு 2 நாள் வச்சு நல்லா தின்னணுமா? ரொம்ப ரொம்ப நன்றி பங்கஜா அக்கா. ஏட்டி காஸ்டெல்லாம் நல்லா சௌரியமா இருக்காட்டி? பிடிச்சிருக்காட்டி? அம்மா வேணா வந்துட்டாட்டி ஒரு வீடு எடுத்துருப்போமா? இல்லம்மா எனக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அம்மா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் வாங்க நம்ம அப்படி காஸ்டலை சுத்தி பார்த்துட்டு இருப்போம், நல்லா இருக்கு பத்தியில. ஏக்கா காஸ்டல் பிள்ளைல பார்க்க வரவங்களுக்கு சாப்பாடு தருவாங்களாக்கா? ஆமாம் கீதாக்கா, நானும் அதான் யோசித்தேன். வாரியெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். சரி நீங்க சாப்பாடு இருக்கான்னு பாருங்கம்மா, நான் அப்படியே எங்க செடி கொடி மரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி போற 3மே சாப்பாடுன்னு சாவறது தான். காஸ்டல் வந்து கேவலப்படுத்திடக்கூடாது. என்னட்டி பெரிய ரகசியம், ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டேன். அம்மா அந்த அவர் என்ன தேடி வந்தாருமா, என்கிட்ட வந்து காசுலாம் கேட்டாரு. எவரிட்டி? இந்த பஞ்சாயத்து தலைவர் மாவன் அந்த சிவாவை சொல்லிட்டு இருக்கியா? சிவா இல்லம்மா, அந்த அவருமா, அலெக்ஸ். எனக்கு சொல்லுத, உன்னை தேடி வந்தானா? எதுக்கு வந்தா? நானாவும் அப்பா அப்படி இப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டு ரொம்ப பரிதாபமா பேசினாரு. எடுபட்ட பையன் இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கானோ? கையில 2000 ரூபாய் கொடுத்துட்டியோட்டி? இல்லம்மா, ரொம்ப அவரு பண கஷ்டத்துல இருக்கிறேன், ரூபா வேணும் 50,000 கேட்டாருமா. நான் இந்த செயினை கொடுத்தேன். என்ன செயின்டி கொடுத்த? நம்மகிட்ட இருக்கிறது ஒரு சங்கிலி, அது என்கிட்ட லாட்டி இருக்கு லூசு. இல்லம்மா கவரிங் செயினை கொடுத்துட்டேன், மாட்டிட்டு சாவட்டும். உன்னை ஏமாத்தி நம்மளை இப்படிலாம் ஆக்குனார்ல, அதான். என் தங்கம் அம்மா கூட இப்பதான் உனக்கு வருது. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். அந்த நாதாரி அடி வாங்கி சா வைக்கணும். ஆமாமா, எனக்கெல்லாம் ஒரு சொட்டு கூட அவர் மேல பாசமே இல்ல, எனக்கு எல்லாம் நீதாம்மா. என் தங்கம் என் செல்லம் எவ்வளவு கஷ்டத்துல வளர்த்தாலும் எப்படி நல்ல பிள்ளையா வளர்ந்து நிக்கா. நல்ல பிள்ளையா இருந்து நல்ல பேர் எடுத்து நல்ல சாதிக்கணும் டி, வேலையில நல்லா சாதிக்கணும். சரிம்மா, அவங்களெல்லாம் கூப்பிடுவோம், ஏதாட்டும் நினைப்பாங்க. அதுங்க நினைக்காதுங்க டி, அது இப்போ ஒரு 3 போச்சு பத்தியா. எங்க சோறு கிடைக்கும் எங்க என்ன திங்களான்னு தேடிக்கிட்டு தெரியும். இந்த பங்கஜம் தான் பாவாங்க எங்கிட்ட நிப்பா. கீதாக்கா காஸ்டல் ரொம்ப பற்றியெல்லாம், கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு நல்லா இருக்கும் போலையே. எவ்வளவு ஏதாவது பண்டம் வச்சிருக்காளான்னு பாரு. எல்லா அவளுக்கு நாத்த பிடிச்ச துணியெல்லாம் போட்டிருக்காள வட்டி. ஆமாம், இந்த ரூம் பூரா ஒரே அழுக்கு துணி வாடையால் அடிக்கி திங்கிறதுக்கு ஒன்றும் வாங்கி வைக்க மாட்டாளோ போல. 4 பூரா ஃபோனையே நோண்டுவாளவோ போல. நெட்டவள்ளி நம்மெல்லாம் இப்படி ரூம்ல இருந்தா எப்படி ஜாலியா இருக்கும்னு இவங்களுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணவே தெரில. சும்மா போனை நோண்டிக்கிட்டோ அங்க எங்க சுத்திக்கிட்டு அலைதாளவோ.
நம்ம இருந்தானா பாட்டு ஆட்டம் கும்பாலம்னு செம ஜாலியெல்லாம் இருப்போம். ஜாலியாவே இருங்க. இதுங்க ஏதாவது கிடக்கான்னு அடியில் ஏதோ முறுக்கு மாதிரி தெரியுது. சி ஏதோ கல் கிடக்கா இருக்கு. இந்த பிள்ளைல ஒண்ணுமே வைக்காது பிச்சைக்கார பயவலையில். ஏட்டி இங்க வேஸ்ட்டே ஒண்ணுமே இல்லை, வாங்கடி போவோம். கீதா ஆண்டி சாப்பாடு எப்படி இங்க இருக்கும்? கிச்சன் இருக்குல்ல, ஹாஸ்டல் கிச்சன்ல தான் இருக்கும். அந்த கன்னடிக்காரி அதெல்லாம் விடமாட்டா. அப்பதே 2 வாட்டி முறைச்சிட்டா. போவோம். சே, நான் 10ஆம் கிளாஸோட நிறுத்திட்டேன். காலேஜ் படிச்சதுன்னா ஆளு டாப்பாக வந்திருப்பேன் தெரியுமாக்கா. நான் மட்டும் என்னம்மா நயன்தாரா மாதிரி தான் இருக்கேன். நான் மட்டும் நல்லபடியா இருந்திருந்தேன்னா விக்னேஷ் மாதிரி யாராவது கல்யாணம் முடிச்சிருப்பேன். இந்த நெட்டை மாட்டிட்டு முடிச்சிருக்க மாட்டேனே. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க கீதா ஆண்டி. நீ ஏன் சொல்ல மாட்டேன்? ஆரஞ்சு மண்டே உனக்கு கையில வச்சு தாங்குறான். இந்த நெட்டக்காலம் காலை விட்டு மிதிக்கான். அது நீங்கள் நடந்துக்கிறதுலையும் இருக்குல்ல அக்கா. சிப்ப என்ன டீ காஸ்டலாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? நான் உள்ளே போல இழிச்சக்கா. நாங்க வெளியே தான் நின்றுகிட்டு இருந்தேன். ஆமா, இவளுக்கு தான் உள்ள போய் என்ன தேடி பார்த்தாலும் தெரியல. நீங்க எல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முனிசு இந்தாம்மா, இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. ஏய் கிறுக்கி, எதுக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ வேண்டாம்க்கா. ஏச்சி புடி, உனக்கு ஒரு அக்கா இருந்தா வாங்குவல, அதே மாதிரி வாங்கிக்க. சரிக்கா. எல்லாம் அக்கா பிசினஸ்ல சம்பாதிச்சதுதான், தைரியமா வச்சுக்கோ. ஏம்மா இவ பிசினஸ்ல சம்பாதிச்சதா விளங்கிரும். இந்த முனிஸ் இதுல ஒரு 5000 இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம்க்கா. நெட்டவழி மட்டும் தான் உனக்கு அக்காவா? நான் கிடையாதா? சரிக்கா. அம்மா ஏஞ்சல் அக்கா எனக்கு அக்கா தானம்மா? ஆமாட்டி, அவ நல்ல பிள்ளை. சாக்லேட் நல்ல குணம்டி. அந்த மொட்டையெல்லாம் விளங்காதவ. ஆனால் நம்ம அக்கா கிக்கெல்லாம் உறவு கொண்டாடக்கூடாதுட்டி. அந்த விஷயம் யாருக்குமே தெரியாம அப்படியே போட்டோம். பாவம், அவங்க 2 பேரும் நல்லவங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த மொட்டையெல்லாம் உசுரோட வச்சு கொளுத்தி ஜெயிலுக்கு போயிருவாவோ. சரிம்மா, எனக்கு இவ்வளவு நாள் யாருமே கூட பிறந்தவங்க இல்லனே நினைப்பேன். இந்த அக்காவை பார்க்க என்னமோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் வருதுமா. ஃபீல் கீழெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வெளியே காட்டிக்க கூடாதுன்னு. எப்போ நீ ஒத்த பிள்ளை தான், உனக்கு அம்மா மட்டும்தான். போய் படி ஓடு. என்னம்மா இப்படி பேசுற? படிச்சியாச்சு, இப்ப வேலைக்கு தானே போறேன். இல்ல செல்லம், நம்மளால மத்தவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது லாட்டி. அதுக்கு தான் அம்மா அப்படி சொன்னேன். அவங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரிய வேண்டாம்ல. சரியா? அப்படியே ஏஞ்சல்ட்ட அக்காவுக்கா நல்லா பேசிக்கோ. ஆனா அந்த விஷயத்தை காரத்தை விட்டு உளறிடுவியோன்னு பயந்து தான் அப்படி அம்மா சொன்னேன். வரட்டு மாட்டி? சரிம்மா. ஏம்மா நல்லா சாப்பிடு, கடனை கடக்காதுன்னு. ஆமா பிள்ளை, நீயும் நல்லா சாப்பிட்டு வச்சு இரு. வேலைலாம் நல்லா பாரு. உங்க அம்மைக்கு போன் போடு, எங்களுக்கும் முடிஞ்சா போன் போடு. சரியா? நாங்க வாரோம். சரிக்கா, எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முனீஸ்மா, நானும் ஏதாவது உனக்கு தரலாம்னு நினைச்சிருக்கா. பட் நான் என்ன வந்து கேஷ் இல்லை, அதனால கொண்டு வர முடியல. கார்டு இருந்தா கொடுங்க, கூகுள் பே பண்ணி விடுங்க, அவ எடுத்துக்கிடுவா. ஏட்டி கேஷ் இல்லை அப்படின்னா காயில காசே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? கிறுக்கு மாதிரி பேசாத. ஆமா, இருந்துட்டா மட்டும் அப்படியே மனசார கொடுத்துருவியோ. சரி, நாங்க போயிட்டு வரோம். பாய். சரிம்மா.